அடியேன் சார். மேடம் வெயிட் பண்ண, இதை முடிச்சுதான் அப்புறம் நீங்க ஆரம்பிங்க. ஓகேங்க சார். நிகழ்ச்சியை ஆரம்பித்து தந்த நமது மதிப்பிற்குரிய குருஜி திருமதி வித்யாபரதன் அவர்களுக்கும், இந்த குழுவியை சேர்ந்த ஒருங்கிணைப்பாளர் திருமதி அகிலா, திருமதி பாரதி கணேஷ், திருமதி ஹேமா மற்றும் அவர்களுக்கு உதவிய சக நண்பர்களுக்கும் நெல்லை சஹஸ்ரநாம மண்டலி சார்பில் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேசிய ஸ்லோகம், தேசியரை பற்றி உள்ள கதை மற்றும் ரங்கநாதரை எடுத்துட்டு போனது எல்லாமே அழகா வீடியோல சொன்னீங்க. அது மாதிரி பாசுரத்துல இருந்து நிறைய வினாடி வினாவும் நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். ரெக்கார்டிங்க நம்ம அப்லோட் பண்ணிடலாம். மிக்க நன்றி. அடுத்து மேனகாதுரை சாமி மேடம். சார் அடியேன்னு ரெக்கார்ட் பண்ணிக்கிறவா சார்? அப்போ அந்த ஆதித்ய சார்ட்ட வேண்டாம்னு சொல்லணும், அவர்தான் போட்டுட்டு இருக்காரு. நான் சார் கிட்ட வேணா கால் பண்ணி சொல்லிடுறேன். ஆனா இது ரெக்கார்டிங் சார்ட்ட கால் பண்ணி சொல்லிருங்க. அது முடிஞ்ச உடனே நீங்க யாராவது ஆஃப் பண்ணிருங்க. முடிஞ்ச உடனே அடியேன் சார் தனித்தனியா போடணும். அது தனியா இது தனியா போட்டாதான் உங்களுக்கு எடுத்து போடுறதுக்கு வசதியா இருக்கும். சரி, இப்ப இது கன்னியூ ஆகட்டும். அடியேன் சார். NSMஇன் 6ஆம் ஆண்டு விழாவை குருஜி வந்திருக்காங்களா? நமஸ்காரம் மேடம். நமஸ்காரம். விழாக்கு போனோம். வித்யா மேடத்துக்கு நன்றி சொல்லிட்டேன். அடுத்த கீத்மாலா மேடத்துக்கு மிக்க மிக்க நன்றி. போன வருஷமும் சிறப்பித்து கொடுத்தீங்க. இந்த வருஷமும் நல்லபடியா நல்ல பணி கொடுக்கணும்னு உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆரம்பிக்கிறேன். அடியேன் சார். தேங்க்யூ சார். NSMஇன் 6ஆம் ஆண்டு விழாவை காண வந்திருக்கும் அடியார்களாகிய அனைவரையும் NSM சார்பிலும் குருஜி சார்பிலும் ஸ்ரீ லக்ஷ்மி சகஸ்கிரம் சார்பிலும் வருக வருகவென வரவேற்கின்றோம். அஸ்மத் குருபியோ நமக. ஸ்ரீகி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக. ஸ்ரீ மகாலட்சுமியை நமக. ஸ்ரீமான் வெங்கடநாத்தாரிய கவிதார்கே கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதா கிருதே. மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் வக்ஷபீட்டி மது விஜயினோ பூஷயந்தீம் ஸ்வகாந்த்யா பிரத்யக்ஷானு ஸ்ரவிக மகிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோ மூர்த்திம் ஸ்ரீயம சரணஸ்வாம் சரண்யாம் பிரபத்யே. இப்பொழுது நிகழ்ச்சிக்கு செல்லலாம். அடியேன் மேம் ஹோஸ்ட் மட்டும் கொடுத்துருங்க மேம். ஆடியோ கொடுத்துட்டேன் மேம். குருஜி உங்க ஓப்பன் பண்றது நீங்க பேசுறீங்க சொல்லுங்க. குருஜி சொல்லுங்கப்பா. இப்ப நிகழ்ச்சிக்கு போலாம் குருஜி. நீங்க 2 வாரம் நீங்க ஆரம்பிங்க. இப்பொழுது முதலாவதாக அக்ரமணி மாலா நிகழ்ச்சியை காண்போம். நமஸ்காரம் அகிலாமா. ஏன் உங்க குரல் சோகமா இருக்கு? இன்றைய ஸ்ரீ லக்ஷ்மி சகஸ்ரம் பாராயணத்தை முடிச்சிட்டீங்களா? இல்லம்மா, நிறைய வேலை இருந்துச்சா, முடிக்க முடியல. கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா. அச்சோ, அவ்வளவுதானே. நான் ஒரு சுலபமான வழி சொல்லட்டுமா? என்னம்மா அது? ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 1000 சொல்ல முடியாட்டி நம்ம ஸ்ரீ ராம ராம ராமேதி சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஸ்ரீ லக்ஷ்மி சகஸ்ரமும் சுலபமா படிக்க ஒரு வழி இருக்குமா? ஓ அப்படியா? சொல்லுங்கம்மா, எப்படி? ஒவ்வொரு ஸ்தபகத்துல இருந்தும் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தையும் லாஸ்ட் ஸ்லோகத்தையும் சேர்த்து பூ கட்டுற மாதிரி தொடுத்தா 50 ஸ்லோகங்கள் வருமா? ஆமா வருமே. எஸ். இப்போ ஆரம்ப ஸ்லோகம் சொல்லுங்க பார்க்கலாம். லக்ஷ்மி சரண ராஜீவ லாக்ஷா லக்ஷித வக்ஷசே விஸ்வ சர்காதி லீலாய வெங்கட பிரம்மணே நமஹ. வெரி குட்மா. இப்போ எண்டிங் ஸ்லோகம் சொல்லுங்க. பௌத்ரேனாத்ரீய கோத்ராபரண நயச்சன ஸ்ரீனிவாசாத்வரீந்தோஹோ ஸ்ரீமத் ராமாங்கிரி பக்தி பிரமுதித ரகுநாதார்ய யஜ்வாத்மஜேன வேதாந்தாச்சார்ய பாதாம்புஜ நிஹித கிருதா
वेङ्कटार्यान क्लुप्तं रम्यं लक्ष्मीसहस्रं पठत दृढतरं नित्यकल्याणकामाः. சூப்பர்மா, அவ்வளவுதாம்மா. நடுவுல இருக்கிற ஸ்தபகங்களையும் இதே மாதிரி முதல் ஸ்லோகமும் கடைசி ஸ்லோகமுமாக 48 ஸ்லோகங்கள் இருக்குமா. மொத்தமா படிச்சா 50 ஸ்லோகங்கள் வரும். ரொம்ப ஈஸியா இருக்குது இல்லம்மா? ஆமாம்மா. இந்த மெத்தடுக்கு அக்ரமணி மாலான்னு பேரு. 2 மலர்களை சேர்த்து தொடுத்து ஒரு மாலையா கட்டி ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு சூட்டுற மாதிரி நாம 2 ஸ்லோகமா எடுத்து தொடுத்து பாமாலையா ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு சாத்துறோமா. சூப்பர்மா, தேங்க்யூமா. நான் இப்பவே போய் அக்ரமணி மாலா முறையில பாராயணத்தை தொடங்குறேன். வெரி குட். இன்னொரு டிப் சொல்லட்டுமா? என்னம்மா அது? இதே மாதிரி நம்ம ஸ்ரீ பாதுகா சகஸ்ரமும் சொல்லலாமா? ஓ கிரேட்மா. ரொம்ப பிஸியான டைம்ல இந்த மாதிரி அக்ரமணி மாலா முறையிலேயே நம்ம பாராயணம் முடிச்சுக்கலாம். தேங்க்யூமா. பாய். பாய்மா. பாய். அடுத்த நிகழ்ச்சியாக ஸ்ரீ மகாலட்சுமியும் பக்தையும். இது நாம் கடந்து வந்த கதை. கதையோடு தாயாரின் தரிசனமும் அனுபவிக்கலாம். வாருங்கள். நான் வந்தது கூட தெரியாம ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கியே. யாரு? தாயாரா? நமஸ்காரம் தாயாரே. ஏன் சோகமாக இருக்கிறாய்? நானும் காலையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு விளக்கேற்றுவது கூட சரியாக செய்யவில்லையே. நான் நேத்தி பக்கத்துல ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் அம்மா. அங்க நிறைய பேர் நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்றாங்க. நிறைய பேர் உன் மேல நிறைய பாட்டெல்லாம் பாடுறாங்க. ஆனா எனக்கு எதுவுமே தெரியலையே. எதுவுமே தெரியாத ஞான சூன்யமால இருக்கேன். சரி, உனக்கு புரியற மாதிரி இப்ப நான் சொல்றேன். நீ காலையில இருந்து எல்லா வேலையும் செய்யற, கரெக்ட் டைமுக்கு எந்திரிக்கிற, எல்லா வேலையும் அப்பப்ப செஞ்சிடுற, பெரியவங்களை பாத்துக்கிற, அதுவே நீ எனக்கு செய்ய வேண்டிய பக்தி. நீங்க சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனா நான் உங்களுக்கு டெய்லி விளக்க ஏத்துறேன், நெய்வேதனமா செய்யறேன். அப்ப எல்லாம் சொல்றதுக்கு எனக்கு ஒரு ஸ்லோகம் கூட தெரியலையேம்மா. இதுக்குதான் கவலைப்படுறியா? என்ன சம்னு ஒரு கிளாஸ் இருக்கே, அதை சேர்ந்துக்கோ. அதுல எவ்வளோ குருஜிங்க வராங்க, எவ்வளோ கிளாஸஸ் இருக்கு, அதுல எவ்வளோ ஸ்லோகங்கள் இருக்கு. அதுல கீர்த்தமாலா குருஜி என்னை பத்தி எவ்வளோ நல்லா ஸ்லோகங்கள் சொல்றா, கதையெல்லாம் சொல்றா. அதுல சேர்ந்துக்கோ. நானா கிளாஸ்ல சேர்ந்துக்கிறதா? எனக்கு வீட்டுல இருக்கிற வேலைகள் நடுவுல நான் கிளாஸ்லயும் சேர்ந்துட்டு அப்புறமா என்னால சரியா படிக்க முடியாம நான் மியூட்ல இருக்கேன்னு சொன்னாலும் அதுவும் தப்பாயிடும்லமா. ஓ, இப்படி வேற ஒண்ணு இருக்கா? சரி, கிளாஸ் எடுறத பத்தி அப்புறமா பேசலாம். இப்ப என்கிட்ட ஒரு சின்ன வழி இருக்கு. இது நான் மட்டும் சொல்றது இல்ல, எல்லா பெரியவங்களும் சொல்றாங்க. நீ என் பேரை கூப்பிட்டாலே அதே எனக்கு ஒரு சந்தோஷம் தான். உங்க பேராமா? நானு எப்போதுமே உங்க பேரை கூப்பிடும் போது லட்சுமி லட்சுமின்னு கூப்பிடுறேன்னு எல்லாரும் எனக்கு கேலி செய்யறாங்கம்மா. சரி, ஸ்ரீன்னு சொல்லு. ஸ்ரீ. சிரி. சிரி. எனக்கு சிரி நாமா வருது. சரி, அது வரலன்னு கவலைப்படாத. நான் இப்போ ஒரு வழி சொல்லி தரேன். உனக்கு குழந்தைங்க வீட்டுல நிறைய பேர் இருப்பாங்களா? பின்னாடி நிறைய குழந்தைங்க பிறப்பாங்களா? அவங்களுக்குலாம் என் பேரே வச்சிரு. இப்ப எல்லாம் தாயாரோட பேரை வைக்கிறேன்னா யாருமா கேக்குறாங்க? எல்லாரும் மாடர்னா பேரை வைக்கதானமா ஆசைப்படுறாங்க. சரி, என்னோட லட்சுமி சகஸ்ரம் புக்கு எடுத்து பாரு, எவ்வளோ மாடர்னான பேர் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஸ்ரீ சேர்த்துக்கோ. அப்ப நீ என்னையும் கூப்பிட்ட மாதிரி இருக்கும், அவங்களையும் மாடர்னான பேரையும் கூப்பிட்ட மாதிரி இருக்கும். இது ரொம்ப நல்ல யோசனைமா. நான் கண்டிப்பா செய்யறேன். மேம், அது கொஞ்சம் வீடியோ இருக்கு மேம்.
ஜனனி மேம். நான் சொன்னேன்ல, இதே மாதிரி நீ சதையோட செஞ்சனா எல்லாம் எப்பயும் வரணும்னு. சரி சரி. நீங்க ரொம்ப சந்தோஷமா இந்த மாதிரி சொன்னது. நீங்க சொன்ன மாதிரியே நான் இந்த மாதிரியே செய்யறேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீங்க வந்து என்கிட்ட பேசினதும் இங்க வந்ததும். சரி சரி. அது நினப்புலே எனக்கு எதுவும் கொண்டு வராம போயிடாத. எனக்கு பிடிச்ச நைவேத்தியத்தை எடுத்துட்டு வர, எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते. அது எல்லாரும் அவங்களோட வேலையை ஸ்ரத்தையோட செஞ்சா நான் அவங்களோட இருப்பேன். அடுத்த நிகழ்ச்சியாக நட்சத்திரமாலா ஸ்தபகத்தை பத்தி ஒரு சில வினாடிகள், ஒரு சில நிமிடங்கள். ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். அடியன் துளசி மணவாளன் ஸ்ரீ வெங்கடாத்வரி இயற்றிய ஸ்ரீ லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 15வது ஸ்தபகமாகிய நட்சத்திரமாலா ஸ்தபகம் பற்றி மிகவும் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இதில் கவி அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான 27 நட்சத்திரங்களின் பெயர்கள் வருமாறு ஸ்லோகங்களை அமைத்து தாயாரின் பெருமையையும் வைபவங்களையும் கூறியுள்ளார். நட்சத்திரங்களை எல்லாம் ஒரு மாலையாக கோர்த்து அதை தாயாரின் கழுத்தில் ஹாரமாக அணிவித்திருக்கிறார். இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால் 14வது நட்சத்திரத்தை பதக்கமாக அமைத்து அதன் இருபுறமும் 13 நட்சத்திரங்களை மணிகளாக கோர்த்திருக்கிறார். இதில் முதல் ஸ்லோகத்தில் ஒவ்வொரு பாதத்திலும் 8 எழுத்துக்கள் வரும்படி அமைத்துள்ளார். அதன் பிறகு ஒவ்வொரு ஸ்லோகத்தில் ஒவ்வொரு எழுத்தாக அதிகரித்து கொண்டே வந்து 13வது ஸ்லோகத்தில் 20 எழுத்துக்கள் வரும்படி அமைத்துள்ளார். 14வது ஸ்லோகத்தில் 21 எழுத்துக்கள் உள்ளன. மீண்டும் 15வது ஸ்லோகத்திலிருந்து 27வது ஸ்லோகம் வரை ஒவ்வொரு எழுத்தாக குறைத்து கொண்டே வந்து 27வது ஸ்லோகத்தில் 8 எழுத்துக்கள் வரும்படி அமைத்துள்ளார். முதலாவதாக வரும் நட்சத்திரம் அஸ்வினி. இந்த ஸ்லோகத்தில் முதல் ஸ்லோகத்தில் அஸ்வினி ஹஸ்தி சம்பன்னா என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஸ்லோகத்தை சொல்லி தாயாரை சேவிப்பதால் அவர்கள் குதிரைகளும் யானைகளும் நிறைந்த ஒரு அரசனை போன்ற அரசபோக வாழ்க்கை வாழ்வார்கள் என்ற பொருள் வரும்படி ஸ்லோகத்தை அமைத்திருக்கிறார். இப்பொழுது 7வது நட்சத்திரமாகிய புனர்வசு நட்சத்திரத்தை பார்ப்போம். ஒரு முறை துர்வாசர் தாயாரின் மாலையை இந்திரனுக்கு கொடுக்க அவன் அதை தன் யானையின் மத்தகத்தின் மீது வைக்க அது மாலையை கீழே தள்ளி காலால் மிதித்து விட்டது. அதை கண்டு கோபமடைந்த துர்வாசர் இந்திரனை நீ எல்லா செல்வங்களையும் இழக்க கடவாய் என்று சபித்தார். சாபத்தினால் இந்திரன் எல்லா செல்வங்களையும் இழந்தான். பிறகு தாயாரை குறித்து தவம் செய்து ஸ்தபகை என்று சொல்லப்படுகின்ற பூங்கொத்தினால் வழிபட்டு புனர்வசு நட்சத்திரத்தன்று இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்றான் என்று கவி கூறுகிறார். நாமும் இவ்வாறு புனர்வசு நட்சத்திரத்தன்று தாயாரை வழிபட்டால் இழந்த செல்வங்களை எல்லாம் மீண்டும் பெறலாம். அடுத்து 27வது ஸ்லோகத்தில் முதல் வார்த்தையே ரேவதி என்று குறிப்பிட்டிருக்கிறார். சமுத்திரராஜனின் மகளாகவும் சந்திரனின் சகோதரியாகவும் கருணையால் ஈரமாக உள்ள பெருமாளின் இதயத்தில் இருப்பதாலும் தாயார் எப்பொழுதும் குளிர்ச்சியானவளாக இருக்கிறாள். அவள் நம்முடைய சம்சார தாபத்தை அழிக்கக்கூடியவளாகவும் இருக்கிறாள் என்று கூறியிருக்கிறார். கடைசி ஸ்லோகமான 28வது ஸ்லோகத்தில் முத்து, மாணிக்கம், வைடூரியம் போன்ற மணிகளெல்லாம் இல்லாமல் விசித்திரமான சொல் கற்களை கொண்டு
கோர்க்கப்பட்ட மாலையை உனக்கு சமர்ப்பித்திருக்கிறேன். இது உன் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும் என்று கூறி முடிக்கிறார். ஆகவே நாமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தன்றும் நட்சத்திரமாலா ஸ்தபகத்தில் உள்ள அந்தந்த நட்சத்திரத்துக்குரிய ஸ்லோகங்களை சொல்லி தாயாரை வழிபட்டு அவள் அருளுக்கு பாத்திரமாவோம். அடுத்த நிகழ்ச்சியாக ஸ்ரீ கட்டாட்ச ஸ்தபகம். பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரமனின் பதிவிரதையின் கட்டாட்சம் என்பது ஒரு அமிர்த கலசம். அதிலிருந்து ஒரு சில துளிகள். அடியேன் நிர்மலா ரமணன். அரசாணிபாளையம் என்ற அக்ரஹாரத்தை சேர்ந்தவர் வேங்கடாத்ரி என்னும் கவி. லக்ஷ்மி சகஸ்ரம் என்ற இந்த கிரந்தத்தை தாயாரின் மீது 1000 ஸ்லோகங்களை கொண்டு உருவாக்கியுள்ளார். அதில் 5வது ஸ்தபகம் கட்டாட்ச ஸ்தபகம். ஸ்தபகம் என்றால் பூங்கொத்து. பூங்கொத்தில் எப்படி பலவித மலர்கள் இருக்குமோ அதே போல் கவி இங்கு 64 ஸ்லோகங்களில் தாயாரின் கடாட்சத்தை பற்றி பலவிதமான கருத்துக்களை எடுத்து கூறுகிறார். தாயாரின் முகம் பார்க்கடலாக இருக்க அதில் அவளின் கருணை பார்வை கற்பக விருட்சமாக இருந்து வேண்டியதை வேண்டியவர்களுக்கு தருகிறது. கங்கை போல் கருணை பார்வையில் மூழ்குபவரின் பாவங்களை மூழ்கடிக்கிறது. தேனாக இருந்து தேடி வருவோருக்கு தேவையானதை தருகிறது. ஆழ் கடல் போல் அலைக்கரம் நீட்டி அல்லல் படுவோருக்கு ஆறுதல் தருகிறது. பூங்கொடி போல் பூஜை செய்பவர்களுக்கு பரிபூரண பக்தி கிடைக்கச் செய்கிறது. கவச்சம் போல் கலக்கத்தில் இருப்போரை கண்ணின் இமை போல காக்கிறது. மருந்தாக இருந்து இந்த பிறவி பிணியை நீக்குகிறது. தாயாரின் கடாட்சம் ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் அவர்களது இல்லத்திற்கு 16 வகையான செல்வங்களும் விரும்பி செல்லும். நவநிதியும் நடனம் ஆடும். அஷ்டலக்ஷ்மியும் அதிர்ஷ்டம் தருவார்கள். சப்தஸ்வரங்களும் இன்னிசை பாடும். ஷண்மதங்களும் ஆசி தரும். பஞ்சபூதங்களும் பாசம் காட்டும். சதுர்வேதங்களும் சத்ருபயம் நீக்கும். 3ஆம் பிறை போல் வாழ்வில் அனைத்து விதமான அதிசயங்களும் நடக்கும். அவளின் தாமரை போன்ற மலர்ந்த முகத்தில் உள்ள 2 கண்களும் எப்படி மீனானது தன் மீன் குஞ்சுகளை கண்காணிக்கிறதோ அப்படி கண்காணித்து கருணை மழை பெற செய்யும். அவளின் கடைக்கண் பார்வை பட்டுவிட்டால் பிரம்மன் எழுதிய தலையெழுத்திலிருந்து விடுபட்டு சாமானியன் கூட சாம்ராஜ்யத்தை ஆளும் உயர்ந்த பதவி, செல்வம், புகழ் என அனைத்தும் பெற இயலும். இம்மைக்கு வேண்டியதை அனைத்தையும் அள்ளி கொடுத்து மறுமைக்கு வேண்டிய வைகுந்த பதவியையும் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை சரணாகதி அடைய குருவாகவும் பாலமாகவும் ஏற்றிவிடும் ஏணியாகவும் இருந்து அவள் அருள் பாலிக்கிறாள். அவள் அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறாள். அதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டாமா? பெரியவர்கள் கூறிய வழி நின்று பக்தி செய்து ஒழுக்க சீலர்களாக இருந்து பாகவத உத்தமர்களின் தொடர்பில் இருந்து எவ்வித பலனும் எதிர்பார்க்காமல் கடமையை செய்தோமே ஆனால் எளிதில் பெற முடியும் அவளின் அன்பை. நமக்கு தேவையானவற்றை தேவைப்படும் நேரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பாள். ஒரு துளி சந்தேகம் கூட இல்லாத நம்பிக்கையும் உயர்ந்த பக்தியும் நாம் செலுத்த அனைவரின் வாழ்விலும் லக்ஷ்மி கடாட்சம் நிறையும். வாய்ப்புக்கு நன்றி நவென்று விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்த நிகழ்ச்சியாக வருவது படம் பார்த்து பதில் சொல். ஃபர்ஸ்ட் பார்ட். நிவேதிதா மேம், அடியன் மேம், ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன் மேம். ஜனனி மேம், ஒரு நிமிஷம், இது ஸ்லைடு மாத்தி வரணும். அடியன் ராதே கிருஷ்ணா. அடியன் நமஸ்காரம் குருஜி. இங்க வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம லக்ஷ்மி சகஸ்ரம்லேருந்து படம் மூலமாக கேள்விகள் கேட்கப்படுகிறது. பின்வரும் கேள்விகளுக்கு தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ண ஆர்டர்ல கூப்பிடுவாங்க. படங்கள்
பாடம் சம்பந்தப்பட்டமா தான் இருக்கு. அதனால நல்லா கவனமா பார்த்துட்டு நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க மேம். அடியே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இந்த படம் மூலமாக நமக்கு வந்து ஒரு தாயாரின் குணங்கள் வந்து தெரிய வருகிறது. அது என்ன குணம் அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்க மேம். இது ஒரு கொலாஜ் மாதிரி தான், 3 படங்களையும் சேர்க்கை தான் அந்த ஆன்சரு. தாயாரின் குணங்களில் ஒன்று. ரக்ஷிதா மேம். சோபா பழனி மேம். ஓ சாரி, நான் மியூட் போட்டு வச்சிருக்கேன். ஒரு செகண்ட். கருணை மேம் அடியன் மியூட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் சொல்ல வேண்டாம், அடியன் கால் பண்ற மட்டும் சொன்னா போதும். மேம் ஃபுல்லா பார்த்துட்டு சொல்லுங்க. கருணை கடல். மேம் சரியான விடை. வாழ்த்துக்கள். அடுத்த கொஸ்டின் போலாமே. இது வந்து ஒரு ஸ்தபகத்தோட முழுமையான படம் கொடுத்துருக்கோம். ஸ்தபகத்தோட முழுமையான வார்த்தையை நம்ம சொல்லணும். ஸ்தபகத்தோட சேர்த்து அதுல குறிப்பிட்டபடியும் சேர்த்து சொல்லணும். ஸ்தபகத்தின் பெயரை முழுமையாக சொல்லி படத்தை விளக்கவும். சோபாராணி மேம். சுமதி ஜனார்த்தனன் மேம். கரண்யா கண்ணன் மேம். வக்ஷஸ்தலாவஸ்தான ஸ்தபக திருத்தீயக்கு இருக்கு, அப்புறம் பெருமாள் மார்பு இருக்கு, அதனால வக்ஷஸ்தலாவஸ்து. கரெக்ட் மேம், சூப்பர். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் மேம். வக்ஷஸ்தலா ஸ்தபகம் வந்து திருமார்பை குறிக்கிறது. அது 3வது இதா வர்றதுனால திருப்தியாக போட்டிருக்கோம் அடியன். அடுத்த கேள்வி. இது வந்து தாயாரின் மேன்மைகள்ல ஒன்று. தாயாரோட மேன்மைகளில் ஒன்று. தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க மேம். நேம் கால் பண்ணுவாங்க. மேம் சொல்லுங்க மேம். மேம் சாரி, பத்னி பார்த்தா ஃப்ரெண்ட் இது தெரியல மேம், சாரி. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்க மேம். படிதாண்டா பத்னி மேம். வாழ்த்துக்கள். நான் கூப்பிடுறவங்க மட்டும் சொன்னா போதும். அடுத்தது மேம் யாருக்காவது போட்டோ தெரியலன்னா மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின். அனைத்திற்கும் தாயாம் நம் பிராட்டியின் கம்பீரமான மற்றொரு முகம். விஜயசிங் கோவிந்தராஜ் மேம் வாங்க மேம். இந்த நாமம் கொண்டு நம்ம வந்து தாயாரை அழைப்போம். அது ஒரு கம்பீரமான நாமம். உமா ராஜேந்திரன் மேம் வாங்க மேம். பட்டத்து ராணி. கிட்டத்தட்ட கரெக்ட் மேம். பட்டத்தரசி. பட்ட மகிழ்ச்சின்னு சொல்லுவோம் நம்ம தாயார, அததான் இங்க குறிப்பிட்டிருக்கோம். பட்ட மகிழ்ச்சி. ட்ரை பண்ணவங்க 2 பேருக்குமே வாழ்த்துக்கள் மேம். இந்த ஸ்தபகத்தை பெயரை முழுமையாக விளக்கத்தோடு கூறவும். இது ஒரு ஸ்தபகத்தோட பெயர். தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க மேம். மாலதி ஸ்ரீனிவாசன் மேம் வாங்க மேம். மாலதி ஸ்ரீனிவாசன் மேம். அடக்கிலப்பத்தா. இந்த லட்சுமி சகஸ்ரம் தொடர்பான தமிழரசி மேம் வாங்க மேம். நாம வைபவ ஸ்தபகம். நாம வைபவ ஸ்தபகம் பேர் சூட்டுறதுன்னு நினைக்கிறப்ப. சரியான பதில் மேம். நாம வைபவ ஸ்தபகம் அது வந்து 17ஆவதா வருது. அதனால சப்த தர்ஷன் போட்டிருக்கோம் மேம். தேங்க்யூ மேம். வாழ்த்துக்கள் மேம். அடுத்த கொஸ்டின் போலாம். இது வந்து தாயாரின் மற்றும் ஒரு குணம். தாயார் நமக்கெல்லாம் காட்டக்கூடிய ஒரு குணம். தாயாரின் மற்றும் ஒரு குணம். இந்த படத்தை கொண்டு கண்டுபிடிக்கணும். தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க மேம். ஸ்ரீலதா மேம் வாங்க மேம். புருஷி அப்படிங்கிறது கரெக்டா மேம்? ட்ரை பண்ணுங்க மேம். ராஜேஸ்வரி நடராஜன் மேம். காருண்ய ஸ்தபகம். ஸ்தபகம் இல்ல மேம், இது தாயாரோட மற்றும் ஒரு குணம். கேள்வி வந்து தாயாரோட கரெக்ட் மேம். அடியும் வாழ்த்துக்கள் மேம். நன்றி மேம். புருஷகாரம் தாயாரோட மேன்மையான குணம், அதுதான் போட்டிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போலாம் மேம். இது வந்து கலியுகத்தில் ஒரு அற்புத க்ஷேத்திரம்.
இது ஒரு க்ஷேத்திரத்தோட பெயரு, கலியுகத்தில் அற்புத க்ஷேத்திரம். தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க மேம், மேம் கூப்பிடுவாங்க. சரண்யா கண்ணன் மேம். ஸ்ரீவைகுண்டம், வைகுண்டம்னு கூட ஒரு ஊர் இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே. ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம். அத முழுசா சொல்லுங்க. முழுசா சொல்லுங்க. ஸ்ரீரங்கம்ங்கிறது இந்த பதத்தை கொண்டு எப்படி சொல்றீங்கிறதுதான் நமக்கு சொல்ல வேண்டியது. பூலோக வைகுண்டம். பூலோக வைகுண்டம். வாழ்த்துக்கள் மேம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க மேம், கூப்பிடுவாங்க. கரெக்டா சொன்னீங்க மேம். பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம்ங்கிறது தான் இந்த க்ஷேத்திரம். அடுத்த கொஸ்டின் போலாம். இந்த காட்சி கொண்டு இது வந்து கணக்கு செய்யணும் மேம். கணக்கிடுங்கள் மற்றும் விடையின் விளக்கம். இது என்ன, இது எத்தனை கணக்குங்கிறத கணக்கு பண்ணிட்டு அதுக்கான விளக்கத்தையும் நமக்கு சொல்லணும் மேம். பொறுமையா பார்த்துட்டு சொல்லுங்க. மூன்று காட்சி இருக்கு, மூன்றுத்தையும் சேர்த்து தபகத்தோட நேம் இல்ல மேம், இதோட கணக்கு என்னன்னு மட்டும் சொல்லணும். எண்ணிக்கை நம்பர்கள் இல்ல மேம், இது மூணுத்தையும் சேர்த்துதான் சொல்லணும். ட்ரை பண்ணிட்டு அப்புறமா ட்ரெஸ் பண்ணுங்க மேம். நிர்மல் ரமணன் மேம் வாங்க மேம். மேம் 12 ராசி அஷ்டதிக்குகள் கணக்குக்கு 48 வர மாதிரி 48 டேஸோட மகத்துவத்தை சொல்ற மாதிரி. இல்ல வீரம்மாள் மோகன் மேம் வாங்க மேம். சுகன்யா மேம் வாங்க மேம். 27 நட்சத்திரம் 24 நட்சத்திரங்கள் கூடியது. இல்ல மேம், தமிழரசி மேம் வாங்க மேம். இருக்கும்போது விஷ்ணு சகஸ்ரநாம சேர்க்கித்து சொல்றாரு. அடுத்து வந்து அவர் இந்த தாட்சாயணம் தொடர்பான எண்ணிக்கையை சொல்லணும். 1000 நாமத்தை 1020 நம்பர் ஆஃப் ஸ்லோகா 1000 8 12 1020 மேம் கரெக்டா சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்கள். லட்சுமி சகஸ்ரத்துல மொத்த ஸ்லோகங்களின் எண்ணிக்கை வந்து 1020. அதான் இங்க சொல்லியிருக்கோம். அடியன் அடுத்த கொஸ்டின் போலாம். இது வந்து இதுவும் மற்றும் ஒரு தாயாரோட திவ்ய கஷேத்திரம். இது தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சாந்தா சுப்பிரமணியன் மேம். திருச்சானூர் மேம். படத்தோட உள்ளது கரெக்டான்னு சொல்லுங்க. ஸ்ரீலதா மேம். கமலவல்லி. இல்ல, இது கஷேத்திரம் தான், ஊர் பேர் தான். தாயார் பேர் இல்ல, கோயிலோட இல்லைங்களா? ஹேண்ட் ரைஸ் அலர்மேல் மங்கையா. ஸ்ரீலதா மேம். கிட்டத்தட்ட வசந்தா மேம். மங்காபுரம். திருக்கோளூர். இல்ல மேம், கரெக்டா சொல்லிட்டாங்க. அலமேல் மங்காபுரம்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். திருச்சானூர் தான், ஆனா இது படத்தோட தொடர்பான பதில சொல்லணுங்கிறதுக்காக தான் சொல்லணும். அடியன் அடுத்த கொஸ்டின் போலாம் மேம். இறுதியான கேள்வி இந்த பகுதியில. இதுவும் ஒரு ஸ்தபகத்தோட பெயர் தான். கொண்டு நமக்கு வந்து எந்த ஸ்தபகம் இதை உணர்த்துவீங்க சொல்லணும். காட்சி கொண்டு ஸ்தபகம் பெயர் கூறுங்கள். அரவிந்த் சக்கையா மேம் வாங்க மேம். கட்டாட்ச ஸ்தபகம். இல்ல மேம், அடுத்தவங்க சொல்லுங்க மேம். இது ரொம்ப எளிமையானதுதான். கண்ணன் மேம். காருண்ய ஸ்தபகம். கைண்ட்னஸ் போட்டுருக்கு. கரெக்ட் மேம். அடியன் சரியான பதில் மேம். வாழ்த்துக்கள். அடியன் ராதே கிருஷ்ணா. அடுத்த நிகழ்ச்சியாக பாதார விந்த ஸ்தபகம், தாயாரோட பாதார விந்தத்தை பத்தி ஒரு வீடியோ. நிவேதிதான் மேம். தேங்க்யூ ஜனனி மேம். என்னவெல்லாம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் பாதார விந்தங்கள் என்னவெல்லாம் செய்யும்?
लक्ष्मी चरण राजीव लाक्षालक्षितवक्षसे विश्वसर्गादिलीलाय वेङ्कटब्रह्मणे नमः. யாருடைய திருமார்பில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் செம்மஞ்சு கொழுப்பு பூசிய பாதங்களின் அடையாளம் இருக்கிறதோ அவர்தான் பரம்பொருள் என ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பரம்பொருள் என்று வேதங்கள் ஒத்துக்கொண்டன என்று ஸ்ரீ லக்ஷ்மி சகஸ்ரம் என்னும் மிக உயர்ந்த பொக்கிஷத்தை வெங்கடாத்வரி கவியானவர் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் திருவடிகளிலிருந்தே துவங்குகிறார். நம் கவியானவர் 8வது ஸ்தபகம் 208வது ஸ்லோகத்திலிருந்து தாயாரின் பாதார விந்தங்களை பற்றி விவரிக்கிறார். தாயாரின் சௌந்தரியத்தை வர்ணனை செய்த போது கண், காது, மூக்கு என அனைத்து அழகையும் வர்ணித்ததால் அது அபச்சாரமாகிவிட்டது. அப்படி அபச்சாரம் செய்ததின் தோஷத்திற்கு நிவர்த்தியாக தாயாரின் திருவடிகளின் பெருமைகளை இங்கே ஸ்லோகங்களாக வர்ணிக்கிறார். நாம் அவற்றில் ஒன்றிரண்டை இங்கே காண்போம். யார் யாருக்கெல்லாம் மோட்சம் வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் திருவடிகளை பற்றித்தான் எம்பெருமானின் திருவடிகளை பற்ற முடியும். தேவர்களாலேயும் தேவ ஸ்திரீகளாலேயும் கொண்டாடப்படக்கூடியவளான ஸ்ரீ மகாலட்சுமி தாயாராகிய உன் பாதார விந்தங்களில் என்னுடைய இஷ்டங்கள் நிறைவேறவும் அனிஷ்டங்கள் விலகி செல்லவும் வேண்டி நான் சரணடைகிறேன். உன்னுடைய பாதார விந்தங்கள் யானையின் நடை போல எங்களுக்கு கம்பீரத்தை கொடுக்கிறது. இது என்ன ஆச்சரியம்! கஜேந்திரனுக்கு என்னவோர் உயர்ந்த கதி கொடுக்கப்பட்டதோ அது எங்களுக்கு உன்னுடைய திருவடி சம்பந்தத்தினாலேயே கிடைக்கப்பெறுகிறது. யத்வஸ்து யத்குணவதா கலிதானுஷங்கம் தத்தத் குணீதி விதிதம் தவ பாத பத்மே அத்யந்தராகினி கிருதம் ஹிருதயம் முனீனாம் வைராக்கியம் அம்ப பஜதீதி விசித்திரமேதத். எப்பொழுதுமே சாயம் போகும் துணியுடன் நல்ல துணியை சேர்த்து நினைத்துவிட்டால் சாயம் நல்ல துணியிலும் ஒட்டிக்கொள்ளும். பெருங்காய டப்பாவில் கற்பூரத்தை போட்டு வைத்தால் அந்த பெருங்காய வாசம் கற்பூர வாசனையை இல்லாமல் செய்துவிடும். அதுபோல ஒவ்வொரு பொருளுடன் இன்னொரு பொருள் சம்பந்தப்படும் பொழுது அந்த பொருளை இந்த பொருளும் ஆகிவிடுகிறது. தாயே, உனது திருவடியானது செம்மை நிறத்துடன் செக்கச் செவேரென்று இருக்கிறது. சிவப்பு நிறமானது காமத்தையும் பாசத்தையும் பந்தத்தையும் பற்றையும் என ரஜோகுணங்களை குறிக்கக்கூடியது. அந்த சிவந்த உனது திருவடிகளை வைத்துக்கொண்டு யோகிகள் தியானிக்கும் பொழுது அவர்கள் மனமும் ரஜோகுணமாக அல்லவா மாற வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக வெண்மை நிறத்தின் குணமான சத்வகுணம் கொண்டு பற்றற்ற தன்மையை அல்லவா அடைந்து விடுகிறார்கள். இது என்ன விந்தை! ஒரு பொருளை நினைத்து தியானிக்கும் பொழுது அதுவல்லவா தோன்ற வேண்டும். ரஜோகுணத்தின் செம்மை நிறமுடைய உன் பாதார விந்தங்களை தியானிக்கும் பொழுது என்ன ஆச்சரியம் எனில் வெண்மை நிறமான பற்றற்ற சத்வகுணம் வந்து விடுகிறது. இதையே ஸ்ரீ நாராயணியத்தில் பட்டத்திரி சொல்லும் போது கட்டி போட்டிருக்கின்ற உன்னுடைய தாமோதர பந்தனத்தை எண்ணி தியானிக்கையில் எங்கள் மனமும் கட்டுப்பட வேண்டும் இல்லையா? ஆனால் எங்கள் மனதானது எல்லா கட்டுக்களில் இருந்தும் விடுபட்டு விடுகின்றது என கொண்டாடுகிறார். இப்படி ஸ்ரீ வெங்கடாத்வரி கவியானவர் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் பாதார விந்தங்களை பற்றி மேலும் மேலும் பல உயர்வான ஸ்லோகங்களை இயற்றியுள்ளார். அவற்றை பற்றி விரிவாக மற்றொரு சந்தர்ப்பத்தில் காண்போம். நன்றி. அடுத்த நிகழ்ச்சியாக தாயாரின் வளையல் வைபவம். இதுல மகாலட்சுமி போட்டிருக்கிற ஆபரணங்களை பத்தி சௌந்தரிய ஸ்தபகத்துல நிறைய வர்ணிக்கிறாங்க. இருந்தாலும் அதுல வளையல்களை பத்தின வர்ணனையை மட்டும் நம்ம பார்க்கலாம். லக்ஷ்மி கனகமயமான வளையல்களை தன் கையில போட்டுருக்காளாம். எதனால அப்படின்னா, சூரியனுக்கு தாமரை எப்போதுமே மலர்ந்திருக்கிறது பிடிக்கும். சூரியன் மறைஞ்சுட்டான் அப்படின்னா தாமரை மூடிடும் இல்லையா? அதனால சூரிய பகவான் இந்த தாமரை லக்ஷ்மியினுடைய திருக்கவரமான தாமரை எப்பவுமே மலர்ந்திருக்கணும்னு நினைச்சான். அதனால லக்ஷ்மியினுடைய கங்கணமாக மாறி அவளுடைய கைகள்ல உட்கார்ந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு கனகமயமான வளையல்களை தாயார் கையில போட்டு இருக்கா அப்படின்னு. தாயார் நிறைய வளையல்களை போட்டுக்கிறாளாம். ஆனா ஒவ்வொரு தடவையும் ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கும்.
என்ன அப்படின்னா, தாயார் அழகான சிவந்த பத்மராக கற்களை கொண்ட வளையல்களை கையில போட்டிருந்தாலும் அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கா, அழகான மாதுளை முத்துக்களை போல இருக்கு. அப்படி மாதுளை முத்துக்களை போல இருந்த உடனே அவளுடைய கையில இருந்த அந்த கிளி என்ன பண்ணித்தான், ஓடி வந்து அந்த மாதுளை முத்துக்கள்னு நினைச்சுட்டு அந்த வளையலை கொத்தறதான். அதனால அவளால அந்த வளையல்களை அவ கைய அந்த கிளிய விரட்டியே வந்து போயிடுதான். சரி, இந்த வளையல் வேண்டாம், நம்ம வந்து இதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வைடூரிய வளையல் எடுத்து போட்டுக்கிறான். அந்த வைடூரிய வளையல் எப்படி இருக்குமா, பூனையினுடைய கண்களை போல இருக்குமா வைடூரிய கல். அதை பார்த்த உடனே அந்த விளையாட்டு கிளியானது ஓடி போயிடுதான். என்ன பூனை வந்திருக்கோம் பயந்து ஓடுறதுதான். அப்படி ஓடின உடனே தாயாருடைய கைகள் அதை சமாதானப்படுத்தி பிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆக்கி அது சிவந்து போயிடுதான். சரி, இது எதுவுமே வேண்டாம், அழகான இந்திரநீல கற்களை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டாங்க. அது பாக்குறதுக்கு எப்படி இருக்காம அந்த கருநீல கலர் ஒளி வந்து அந்த இந்திரநீல கற்களுடைய கருநீல கலர் ஒளி வந்து தாயாருடைய திருக்கரங்கள்ல அது இவளுடைய கைகள் தாமரை போல இருக்கு இல்லையா, அந்த தாமரைக்கு மேல அந்த பாசி வந்து இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவளுடைய திருக்கரங்கள் மேல அந்த தாமரை போல திருக்கரங்கள்ல பாசி ஊட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணும்படியாக அந்த இந்திரநீல கற்களினுடைய ஒளி இருக்குதான். அதே போல இவள் முத்துக்கள் பதிச்ச வளையல் போட்டுட்டாலும் அது பார்க்கும்பொழுது எப்படி ஆயிடுதான், அந்த முத்துக்களுடைய ஒளி இவளுடைய இதுல பட்ட உடனே அப்படியே ஒரு அந்த க்ஷீரசாகரத்துல மறந்த தாமரையோ அப்படின்னு அவளுடைய திருக்கரங்களானது காட்சி அளித்தான். இப்படி அவளுடைய வளையல்களுடைய வர்ணனையை பத்தி விதமா கவி வெங்கடாத்ரி அவர் பண்ணிக்கிறார். அப்படிப்பட்ட அழகிய வளையல் இணைந்தவளாகிய தாயாரின் தாமரை போன்ற திருக்கரங்களை நாம் நமஸ்கரிப்போம். அழகான கணீர் என்ற குரல்ல நம்ம குருஜியோட குரல்ல வந்து நம்ம அழகான ஒரு வளையல் வைபவத்தை பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியாக தேவியும் நானும் அப்படிங்கிற தலைப்புல அடுத்த நிகழ்ச்சியை நம்ம பார்ப்போம். நமஸ்காரம். லக்ஷ்மி சகஸ்ரம் மற்றும் பல கிரந்தங்களிலும் தேவியோட பல்வேறு குணங்கள் தன்மைகளை ரொம்ப விரிவாக நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் படிக்கும்போது அல்லது கேட்கும்போது நமக்குள்ளேயும் சில கேள்விகள் வரும். நாம் எப்படி தேவியோட தன்மையை பெறலாம், நமக்குள்ள தெய்வீகத்தை தேவியை எப்படி உணர்றது, இது போன்ற சில கேள்விகளுக்கு உதவுற மாதிரி சில கருவிகளை நாம் இங்கே பார்க்கலாம். தேவினாலே முதல்ல நம்ம நினைவுக்கு வர்றது அவளுடைய தெய்வீகம் ததும்பிய அழகிய முகம்தான் இல்லையா? இப்போ நமக்கு நாமே கேட்டுக்கிட்டா எது அழகிய முகம்? மனம் ஆனந்தத்தில் நிறைஞ்சு புன்னகை தவிழும் முகம் எல்லாமே அழகிய முகம்தான். அப்போ நம்ம மனசை நாம் எப்படி ஆனந்தமாக வச்சுக்கிறது? நான் உடல் இல்லை, நான் இந்த மனமும் இல்லை, அப்போ நான் யாரு? உடல் மனம் தாண்டிய ஏதோ ஒன்று படைத்தலுக்கு மூலமான சக்தி தேவி அவ என்னுள்ள இருக்கிறா அப்படின்னு உணர முற்படும் போது இந்த உடல் மன நாடகங்கள்லேருந்து நாம் கொஞ்சம் விடுபடலாம். உடல் அழியக்கூடியது தானே. காலையில் எழுந்த உடனே உயிரோடு இருக்கிறதுக்கு புன்னகையும் நன்றியும் செலுத்தினா கூட நமக்குள்ள சில மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும். ஒரு நாளில் இந்த விழிப்புணர்வோட சில நிமிடங்கள் இருக்க கண்டிப்பாக வாழ்க்கையின் அடிப்படையே மாற வாய்ப்பு இருக்கு. அளப்பற்ற கருணையுடைய தேவி பாரபட்சமே இல்லாமல் எல்லோரையும் மன்னிக்கிறா, அன்பு செய்கிறா. அப்போ நாம் எப்படி அப்படி ஆகிறது? தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாளில் நாம் எடுத்த முன் முடிவுகள் எல்லாவற்றையுமே அங்கேயே விட்டுட்டு தூங்க போகலாம். ஒரு உயிராக தூங்க போகலாம். ஒரு புது நாளோட தொடக்கத்தில் எல்லாரையும் எல்லாவற்றையும் புதுசாக ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க நாம் முயற்சி செய்யலாம். இதை ஒரு நாள் முழுதுமே செய்ய முடிஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி முடியலன்னா ஒரு நாளின் முதல் 1 மணி நேரம் இப்படி பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம். நம்முடைய சனாதன தர்மத்தில் தேவியை அடைய பல மார்க்கங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் சாதாரண மக்களுக்கும் எளியது எதுனா பக்தி மார்க்கம்தான். தேவியை சரணடைய என்ன செய்யலாம்? அம்மா,
என்ன என் வாழ்வை நான் உன்கிட்டயே விட்டுட்டேன் அப்படின்னு அவள் பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்கலாம். நம்ம எதெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் தேவி தந்துடுவா. ஆனால் நாம் ஒன்று நினச்சிக்கணும், பல சமயம் நமக்கு என்ன வேணும், நமக்கு எது நல்லது அப்படிங்கிற தெளிவு நம்மக்கிட்டேயே இல்லை. அப்போ எல்லாவற்றிற்கும் காரணம் ஜெகத்காரிணி லோகநாயகி அவளிடமே முடிவெடுக்கிறதையும் விட்டுட்டா நாம் கேட்குறத விட மேலானதை, நமக்கு உரியதை அவளே தந்துடுவா. இம்மைக்கு தேவையான 16 வித செல்வங்கள், மறுமையில் மோட்சம், இது எல்லாமே அவளே தந்துடுவா. அவள் அருளால் அவள் தாள் வணங்கி நாமும் அவளாகவே மாற நாமும் முயற்சிப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்த நிகழ்ச்சியாக தேவின் விரத நாட்கள். அனைவருக்கும் வணக்கம். அடியேன் லலித குமாரி. சகல விதமான சௌபாகியங்களை கொடுக்கக்கூடிய அன்னை மகாலட்சுமிக்கு உரிய விரத நாட்களை பற்றி இந்த பதிவில் பேச வந்துள்ளேன். விரதங்களில் முதன்மை பெறுவது வரலட்சுமிக்குரிய ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான வழிபாட்டு நாள் வரலட்சுமி விரதமாகும். தீர்க்க சுதந்திர வரம் பெறுவதற்கும் குடும்பத்தில் அனைத்து வளங்களும் பெருக வேண்டும் என்பதற்காகவும் திருமணமான பெண்கள் வரலட்சுமி விரதம் இருப்பார்கள். அதே சமயம் திருமணமாகாத பெண்களும் நல்ல வரன் அமைய இந்த நாளில் விரதம் இருப்பார்கள். விக்ரமாதித்ய மகாராஜ் இந்த விரதத்தை கடைபிடித்துத்தான் இழந்த ராஜ்யத்தை மீண்டும் பெற்றதாக புராணங்கள் சொல்கின்றன. இந்த விரதம் ஆவணி மாதம் பௌர்ணமி வருவதற்கு முந்தைய வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் கடைபிடிப்பர். அடுத்து வருவது ஆவணி மாதத்துக்குரிய லட்சுமி விரத நாட்கள். சில விரதங்கள் திதியின் அடிப்படையில் வழிபாடு செய்வார்கள். அதில் ஆவணி மாதத்தில் வருகின்ற வளர்பிறை பஞ்சமிக்கு மகாலட்சுமி பஞ்சமி என்று பெயர். பஞ்சமி தொடங்கி அஷ்டமி வரை 4 நாட்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்வார்கள். அடுத்தது புரட்டாசி மாதத்தில் வருகின்ற சோடச லட்சுமி விரதமாகும். சமஸ்கிருத வார்த்தையான சோடச என்பது 16 என்று எண்ணை குறிக்கும். 16 சக்தி வாய்ந்த லட்சுமியின் வடிவங்களை 16 நாட்கள் பூஜித்து 16 சோடச லட்சுமி மந்திரத்தை சொல்லி 16 செல்வங்களான கல்வி, புகழ், வலிமை, வெற்றி, நன்மக்கள், அறிவு, அழகு, பெருமை, இளமை, துணிவு, ஆரோக்கியம், ஆயுள், நெல், பொன், நல்விதி, நுகர்ச்சி ஆகிய செல்வங்களை பெற இந்த பூஜையை செய்வார்கள். இந்த பூஜை ஆவணி மாதம் வளர்பிறை அஷ்டமி திதி துவங்கி புரட்டாசி மாத தேய்பிறை அஷ்டமி திதி வரை உள்ள 16 நாட்களும் மகாலட்சுமிக்குரிய வழிபாட்டு நாட்களாகும். அடுத்ததாக அதே புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படும் சாரதா நவராத்திரியில் மத்தியில் வரும் 3 நாட்களும் லட்சுமியை வழிபாடு செய்வார்கள். அடுத்ததாக ஐப்பசி மாதத்தில் கொண்டாடப்படும் மகாலட்சுமி விரதத்தை கோ ஜாகிருதி லட்சுமி விரதம் என்று கூறுவர். மகாலட்சுமி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஐப்பசி பௌர்ணமி அன்று வருவாள் என்பது ஐதீகம். யார் ஒருவர் வீட்டின் வெளியில் தீபத்தை ஏற்றி மகாலட்சுமி வரவேற்கிறார்களோ அவர்களுக்கு அளவில்லா செல்வத்தை அளிப்பார். அதே மாதத்தில் ஐப்பசி அமாவாசை அன்று அல்லது தீபாவளிக்கு அடுத்த நாள் வரும் சுக்லபட்சி பஞ்சமி தினமே சௌபாக்கிய பஞ்சமி அல்லது லாப பஞ்சமி என்று கூறுவர். அன்று லட்சுமி குபேர பூஜை செய்வது சிறப்பை தரும். அடுத்ததாக கார்த்திகை மாதத்தில் கொண்டாடப்படும் மகாலட்சுமி விரதம். கார்த்திகை மாத பஞ்சமியை ஸ்ரீ பஞ்சமி என்று அழைத்து அன்று லட்சுமி பூஜை செய்கின்றனர். அன்று அஷ்டலட்சுமிக்குரிய பால் நிவேதனம் செய்து வருபவர்களுக்கு வழங்கினால் தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். அடுத்ததாக தமிழ் மாதத்தில் 9வது மாதமாகிய மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் மார்கசீர்ஷ லட்சுமி பூஜையை கடைபிடிப்பார்கள். அடுத்ததாக சித்திரை மாதத்தில் வருகின்ற லட்சுமி பூஜை. சித்திரை மாத சுக்லபட்ச பஞ்சமியில் லட்சுமி தேவி வைகுண்ட லோகத்திலிருந்து பூமிக்கு வந்ததாக புராணம் செய்கிறது. அன்று லட்சுமி பூஜை செய்தால் செல்வ செழிப்பு ஏற்படும். அதே மாதத்தில் சித்திரை மாத வளர்பிறையில் 3ஆம் பிறை தோன்றும் நாளே அட்சய திருதியை என்று அழைக்கப்படுகிறது. அந்த நாளில் லட்சுமி பூஜை செய்வது சிறப்பு. சுக்கிரனுக்கும் மகாலட்சுமிக்கும் உரிய வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமியை வழிபட்டால் செல்வ வளம் பெருகும். மற்றும் தமிழ்நாட்டின் தொடக்க மாதமாகிய சித்திரை மாதம் காலத்தின் அடிப்படையில் வைகாசி, ஆனி, ஆவணி, கார்த்திகை மாதங்களில் பூரட்டாதி நட்சத்திரம் வரும் நாளில் லட்சுமி பூஜை செய்வது மிகுந்த பலன்களை தரும். மகாலட்சுமி தேவியை 3 வகையாக வழிபடலாம். சிலர் கலசம் வைத்து வழிபாடு செய்வார்கள், சிலர் மகாலட்சுமி படம் வைத்து வழிபாடு செய்வார்கள், சிலர் தாமரை பூவின் மேல் மகாலட்சுமி சிலை வைத்து வழிபாடு செய்வார்கள். அன்னை மகாலட்சுமி தேவியின் அருள் பெற லட்சுமி சோஸ்திரங்களை பாடி வழிபடலாம். நமஸ்காரம். அடுத்த நிகழ்ச்சியாக பட்டாளம் தாயாரின் சுந்தர மகாலட்சுமி தாயாரின் வீடியோ.
ஹரே கிருஷ்ணா. அடியன் சுமதி ஜனார்த்தனம். இன்னைக்கு நான் எங்கள் ஊர்கிட்ட இருக்கிற மிகவும் பழமை வாய்ந்த, அதாவது 6000 வருஷங்கள் பழமையான ஒரு கோயிலில் இருக்கிற தாயாரை பற்றி உங்கள் கூட ஒரு சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேங்க. இது வந்து பாலாத்தங்கரையில் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டுக்கு அருகில் படாலம் என்ற ஊருக்கு 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தலம்தான் இந்த அரசர் கோயில். சுந்தர மகாலட்சுமி உடனுரை கமல வரதராஜ பெருமாள் இந்த கோயில்ல இருக்காங்க. சகல ஐஸ்வர்யங்களையும் நமக்கு தருபவர்கள் 64 லக்ஷ்மிகள். எல்லா லக்ஷ்மிக்கும் தாயார் இந்த சுந்தர மகாலட்சுமி. இவருக்கு பெருந்தேவி தாயார் என்ற பெயரும் உண்டு. பெருந்தேவி தாயார் முப்பெரும் சக்திகளின் ஆதார பீடத்தில் பத்மாசனமிட்டு அமர்ந்த நிலையில் காட்சி தருகின்றார். தாயாரின் வலது காலில் காணப்படும் 6 விரல்கள் ஒரு அதிசய அமைப்பாகும். 6 என்ற எண்ணிக்கை சுக்கிரனுக்கு உரியதாகும். சுக்கிரன் இந்த தாயாரிடம் ஐக்கியமானதாக தல புராணம் கூறுகிறது. பெயருக்கு ஏற்றாற்போல் சுந்தரமாக காட்சியளிக்கிறார் சுந்தர மகாலட்சுமி தாயார். வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் தாயாரை தரிசனம் செய்தால் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் அளிப்பாள் என்பது ஐதீகம். தாயார் சன்னதியின் சடாரியின் மேல் உள்ள பாதத்திலும் 6 விரல்கள் உள்ளன. இந்த தலத்துல பெருமாளை தரிசிப்பவர்களை விட தாயாரை தரிசிப்பவர்களுக்கே முன்னுரிமை, சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது பெருமாளை கூறியிருக்கிறான் என்கிறார்கள். பிரம்மா பாப விமோச்சனம் பெற்ற ஸ்தலம். சிவனு அகத்தியரு வாலியின் தந்தை, பிறகு ஜனகர் பூஜித்த ஸ்தலமாக போற்றப்படுகிறது. இது மிகவும் விசேஷமான ஸ்தலங்க. அடியன் வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சியாக யத்ன ஸ்தபகம். நம்ம 6ஆம் ஆண்டு விழாவில் 6வது ஸ்தபகமான யத்ன ஸ்தபகத்தை பத்தி பேச போறாங்க. அதோட வீடியோ. நமஸ்காரம். அடியேன் கோமலா சம்பத். அடியேன் NSM குரூப்ல 3 வருஷமா ஸ்லோகங்கள் கத்துட்டு வரேன். இப்போது இதுல திருமதி கீத்மாலா குருஜி கிட்ட லக்ஷ்மி சகஸ்ரம் கத்துட்டு வரேன். இதுல வர ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை வந்து எங்களுக்கு ரொம்ப தெளிவாகவும் அர்த்தத்தோடவும் சொல்லி கொடுக்குறாங்க. NSM குரூப் தொடங்கி 6வது வருஷமா இருக்கிறதுனால அடியேன் 6வது ஸ்தபகம் பத்தி சில வார்த்தைகள் பேசணும்னு ஆசைப்படுறேன். 6வது ஸ்தபகத்து பேர் வந்து யத்தன ஸ்தபகம். யத்தனம் அப்படின்னாக்க முயற்சி. ராமர் இந்த ஸ்தபகம் முழுக்க வந்து ராமாயணம் பேஸ் பண்ணி தான் இருக்கு. இதுல ராமர் வந்து அசோகவனத்துல இருக்கிற சீதையை மீட்கிறதுக்கு பட்ட கஷ்டங்களையும் முயற்சியையும் பற்றி கவி அழகாக இதுல கூறியிருக்காரு. அப்புறம் இதுல ஸ்லோகம் 4லேருந்து 10 வரைக்கும் அயோத்தியா காண்டம். இதுல ராமர் வந்து லக்ஷ்மணர் 2 பேருமே விஸ்வாமித்திரோட சித்தாசிரமம் போறாங்க. அங்கு அவரிடம் பலா அதிபலா அப்படின்ற மந்திரத்தை 2 பேருமே உபதேசமா பெற்றிருக்கிறாங்க. அவர் பண்ணிய யாகத்தை கெடுக்கிற மாரீசன் சுபாகு 2 பேரையும் வதம் செய்கிறாங்க. அப்புறம் அயோத்தியா காண்டத்துல வந்து ராமர் மிதிலாபுரி சென்று வில்ல வளைச்சி சீதைய கல்யாணம் பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் வந்து 11வது ஸ்லோகத்துல வந்து ஆரண்யா காண்டம். இதுல வந்து ராமர் வந்து சீதையை தேடி வரும்போது ஜடாயுக்கு, அதாவது பறவைக்கும் மோட்சம் கொடுக்கிறார் அப்படின்றத பத்தி குருஜி ரொம்ப அழகா கதை மாதிரியே எங்களுக்கு சொன்னாங்க. எனக்கு வந்து டைம் இல்லாததுனால நான் சீக்கிரமா ஒரு லைன் அதை பத்தி நான் பேசுறேன். 12வது ஸ்லோகம் முதல் வந்து 15வது ஸ்லோகம் வரைக்கும் கிஷ்கிந்தா காண்டம். இந்த கிஷ்கிந்தா காண்டத்துல வந்து ராமர் மறைஞ்சி வாலியை கொன்றார் அப்படின்னு இன்னை வரைக்கும் சீதைக்காக அந்த அவப்பெயரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் அப்படின்னு கவி வந்து கூறியதாக இதனோட அர்த்தத்தையும் ரொம்ப அழகா எங்களுக்கு குருஜி சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கடுத்தது சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டத்துல வந்து தாயாரோட கருணையால வந்து ஹனுமான் வந்து கடலை கடக்க முடிஞ்சுது அப்படின்னு அதையும் நல்லா சுந்தரகாண்டம் ஃபுல்லாவே சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 18வது ஸ்லோகம் முதல் யுத்த காண்டம். அந்த யுத்த காண்டத்துல வந்து அதனோட அர்த்தத்தையும் ரொம்ப அழகா எங்களுக்கு எடுத்து சொன்னாங்க. இதுல வந்து 28வது ஸ்லோகத்துல நீலனை அனுப்பி மிருகஸ்தனை வதைக்க செய்தார் ராமர். அதுக்கப்புறம் 20வது ஸ்லோகத்துல வந்து அதிகாயன் அப்படின்னு ராவணோட பிள்ளைய கொல்லும்படி பண்ணார். அப்போ ராமருக்கு அப்போ கூட வந்து மகிழ்ச்சி இல்லை. ஆனா ஏன்னு கேட்டாக்க ராமர் வந்து இன்னும் சீதையை பார்க்கவே இல்லை. அப்புறம் 30வது ஸ்லோகத்துல வந்து லட்சுமணனை கொண்டு இந்திரஜித்தை வதம் செய்யறதுக்கு ராமர் அனுப்பினார். அப்புறம் 31வது ஸ்லோகத்துல வந்து சுக்ரீவனை வச்சு கும்பனை வதைக்கிறதுக்கு செய்தார். 35வது ஸ்லோகத்துல வந்து சேது ஸ்தானம் பற்றி ரொம்ப அழகா சொன்னாங்க. சேத்துல போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தாலே வந்து பிரம்மகத்தி தோஷம் எல்லாம் போயிடும்
அப்படின்ட்டு அதையும் எங்களுக்கு ரொம்ப விரிவாக எங்களுக்கு வந்து அதை பத்தி சொன்னாங்க. அப்புறம் 37வது ஸ்லோகத்துல வந்து ராவணனை ராமர் வந்து வதம் பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க. ராமர் வந்து மனித அவதாரமா இருந்தபடியால அவர் இறந்து போன வானர உயிரை எல்லாம் மீட்டு தர மாதிரி இந்திரனை கொண்டு கேட்கிறாரு. 38வது ஸ்லோகத்துல வந்து ராமர் வந்து பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே விபீஷ்ணனுக்கு தன்னுடைய ரங்க விமானத்தையே பரிசு கொடுத்ததாக சொல்றாங்க. கடைசியில இது வந்து குட்டி ராமாயணமே ஃபுல்லா எங்களுக்கு இந்த சபகம் முழுக்க நடந்தது. எங்களுக்கு வந்து குருஜி எனக்கு எவ்வளவு அழகா இதை சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தாதான் என்னால இப்படி இவ்வளவு சொல்ல முடியும். அதனால குருஜிக்கு வந்து மனமாற ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த என்எஸ்எம் குரூப்பை ஆரம்பிச்சு இந்த குருஜி எங்களுக்கு அறிமுகம் பண்ணது தனுஷ்கோடி சாரும் சிதம்பரம் சாரும். அதனால அவங்களுக்கும் ஒரு நமஸ்காரத்தை தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சபகத்தை பத்தி சொன்னேன். ஏதாவது பிழை இருந்தா க்ஷமிக்கணும். அடியேன் ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. அடுத்த ஸ்தவகம் தாயாரின் புருஷகாரத்துவம். அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் பத்மபிரியா. பிராட்டியின் புருஷகார தன்மையை ஒரு சில நிமிடங்கள் இங்கு அன்வயிக்கலாம். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பகவானை தொழுது பிறவா நிலையை வேண்டி கை முதலீடு ஏதுமின்றி பிராட்டியையே முதலீடாக பற்றி கொண்டு முன்னிறுத்தி அவள் தாழ்வினில் பணிந்து சேவிக்கும் சேஷ பூதர்களாகிய நமக்கு அவள் சேஷித்வம் என்ற தலைமை பண்பு கொண்டு நம் ஆன்ம சுரூபத்திற்கு பயன்பாடாக இருக்கிறாள். சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளையும் ஜீவாத்மாக்களையும் பேதமின்றி கருணை ததும்ப சமமாக போஷிப்பதால் அவள் தாயார் என்று பரிவோடு பாவிக்கப்படுகிறாள். அந்த கருணை தாயான பெரிய பிராட்டி தான் பெருமாளை சேவிக்கும் போது அவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அடியாராக சேஷபூத நிலையிலிருந்து நமக்காக சிபாரிசு செய்யும் புருஷகார தன்மையை மேற்கொள்கிறாள். அச்சமயம் பெருமாள் தான் சேஷித்வனாக இருந்து நமக்கு அருள் பாலிக்க முயல்கின்றான். அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா என்னும் திருவாய்மொழி கூற்றுக்கிணங்க என்றென்றும் 18 வயதுடைய பருவ மங்கையாய் அவன் திருமார்பினில் அமர்ந்து தன் பத்தியையே நோக்கிக் கொண்டு அவனை தன் வசத்திலேயே இருக்குமாறு செய்து க்ஷண நேரமும் அவனை விட்டு அகலாதிருந்து அவனுடைய கோபக் கனலிலிருந்து நம்மை காத்தருள்கின்றாள். ராமாவதாரத்தில் வாலி சொல்கிறான், தாயாரை பிரிந்ததினால்தானோ நீ என்னை வதம் செய்ய முற்பட்டாய் ராமா என்று. ஏனெனில் தன்னை தீண்ட வந்த காக்காசூரனை கூட மன்னிக்கும் தன்மை கொண்டவளாகிய அந்த பிராட்டி என்றென்றும் சேத்தனர்களாகிய நம்மை அனுகிரகிக்க வேண்டி அவனோடே பிரியாதிருந்து நம்மை ரட்சிக்கிறாள். அவள் கட்டிலையும் விடமாட்டாள், தொட்டிலையும் விடமாட்டாள். பெருமாளிடம் ஜீவாத்மாக்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை. அப்படி குற்றமே ஆனாலும் அதை பார்க்காதே பொறுத்து மன்னித்தருளும் என்று நமக்காக மன்றாடுகின்றாள். அதே சமயம் வேறு எந்த தேவதாந்திரத்தையும் வணங்காமல் தன்னையே சரணடைந்து தொழும் அடியார்களின் தவறுகளை மன்னித்தும் அவர்களை மேம்படுத்தியும் பெருமாளின் பாத கமலங்களில் சேர்ப்பித்து மோட்ச பிராப்தியை அளித்தருளும் தன்மையையும் செய்விக்கிறாள். அப்படிப்பட்ட தாயாரின் சிறப்பை அன்வயிக்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நவின்று அவள் பொற்பாதம் பணிந்து வணங்கி அமைகிறேன். வணக்கம். அடுத்ததாக இதுவே நம்ம புருஷகாரத்துவம் பார்த்தோம், தாயாரோட புருஷகாரத்துவம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது வந்து நம்ம மங்களாக்கிய ஸ்தபகத்தோட வீடியோ. 2 நிமிஷம் இருக்கு. டைம் எனக்கு 2 நிமிஷம் லேட்டா தான் சார் கொடுத்தாங்க. 4 நிமிஷம் இருக்கு சார். 4 நிமிஷத்துல முடிச்சிடுறோம் சார். நன்றிக்கு மட்டும் எனக்கு 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேணும். 4 நிமிஷத்துல முடிச்சிருங்க.
NSM அடியார்களுக்கு நமஸ்காரம். கவி திரு வேங்கடாத்வரியினுடைய அதி அற்புதமான ஸ்தோத்திரம் லக்ஷ்மி சகஸ்ரம். இதில் 7வது சபகமான மங்களா சபகத்தை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுவது அடியேன் பிரவீணா தயான். மங்கள பொருட்கள் சொன்னதும் நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருவது மஞ்சள், குங்குமம், வெற்றிலை, பாக்கு, தேங்காய், நிறைகுடம், திருவிளக்கு, துளசி, சந்தனம், அருகம்புல், புஷ்பம், அக்ஷதை, தயிர் இத்தியாதி இத்தியாதி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இவையெல்லாம் எதனால மங்கள பொருட்கள் சொல்லப்படுது தெரியுமா? மகாலட்சுமி இவை எல்லாவற்றிலும் நித்தியவாசம் செய்வதாலும் மகாலட்சுமியின் அனுகிரக விசேஷத்தினாலும் தான் மங்கள வஸ்துக்களாகவே உள்ளன. மங்களங்கள் இந்த பொருட்கள்ல மட்டும் இல்லைங்க. கவிகள் தங்களோட காவியங்களில் உள்ள தோஷங்களை போக்குவதற்காகவும் அவற்றை மங்களமாக ஆக்கவும் காவியத்தை ஆரம்பிக்கும் போதே மகாலட்சுமியோட வாசக சப்தமான ஸ்ரீ என்றும் திரு என்றும் உபயோகப்படுத்துவாங்க. இதை கவி ஸ்ரீஸ்தவத்தோட அழகா ஒப்பிடுறாரு. ஐஸ்வர்யம் யதசேஷ பும்சி யதிதம் சௌந்தர்ய லாவண்யயோஹோ ரூபம் யச்சஹி மங்களம் கிமபி யல்லோகே சதித்யுச்யதே தத் சர்வம் த்வததீனமேவ யததஹ ஸ்ரீரித்ய பேதேன வாம் யத்வா ஸ்ரீமதி தீத்ருஷேன வசசா தேவி பிரதாமஷ்ணுதே. கவி இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த உலகத்துல செல்வம், அழகு, நற்குணம் போன்ற ஐஸ்வர்யங்கள் உன்னுடைய சம்பத்தத்தின் மூலமா உனக்கு அடங்கியதா இருக்கு. அவை அனைத்தும் ஸ்ரீ என்ற உன்னை விட வேறானது இல்லை என்றோ அல்லது ஸ்ரீயை உடையது என்ற சொல் மூலமா பெருமை அடையுதுன்னு சொல்லியிருக்காரு. மகாலட்சுமியோட மங்களமான வஸ்துக்கள் பத்தி பார்த்தோம். இந்த மங்களமான வஸ்துக்களை யார் ஒருவர் அகங்காரத்தினால திரஸ்காரம் செய்யறாங்களோ, அதாவது அவற்றை மதிக்கவில்லையோ, அவர்களிடத்துல மகாலட்சுமி கண்டிப்பா தங்க மாட்டா. ஐஸ்வர்யமும் நம்மை விட்டு போயிடும் சொல்றாரு கவி. அமங்கலமான விஷயங்கள் போய்விட்டு மங்களமான விஷயங்கள் வர வேண்டும்னா உன்னை பற்றிய ஸ்தோத்திரம் செய்வதால் மட்டுமே முடியும் சொல்றாரு. ஏன்னா மகாலட்சுமி தாயாரோட ஸ்தோத்திரம் மிகவும் ஒசத்தியானது. இந்த சத்தியமானதும் உயர்ந்ததுமான ஸ்தோத்திரத்தை யாரெல்லாம் சேவிக்கிறாங்களோ அவர்களோட அமங்கலங்கள் எல்லாம் போய்விட்டு மேன்மேலும் மங்களங்களே உண்டாகும் சொல்றாரு கவி. அடுத்ததா பார்வதி தேவி எப்படி சர்வமங்களா ஆகிறாள்னு பார்க்கலாம். பார்வதி சிவனோட பத்னி. சிவனோட வாசமோ, அதாவது இருப்பிடமோ ஸ்மசானக்கம். அங்க மனிதர்களே இருக்க மாட்டாங்க. மனிதர்கள் இல்லாத இடத்துல மங்களங்கள் மட்டும் எப்படி இருக்கும்? மங்களமே இல்லாத இடத்தில் இருந்தாலும் கூட சிவனை எப்படி கணவனாக ஆசிரயித்தாள் இந்த பார்வதி? சிவனுக்கு சேவை செய்ததன் காரணமாகவே அமங்கலமான இடத்துல இருந்தாலும் சர்வமங்களா அப்படின்னு பெயர் பெற்றாளாம் பார்வதி. இது மட்டும் இல்லைங்க, மகாலட்சுமி தேவியோட சரீரம் மஞ்சள் நிறமாக மின்னும் தங்கத்தை போல காந்தி உடையதால் தான் மஞ்சள் கூட மங்களகரமானதுன்னு சொல்லப்படுதாம். யஸ்தே ரூபமு பாஸ்தே சுபம் பிரபன்னம் ஸ்ரீயம் ஹரித்ராஜாம் தத்க்ரதுனயேன சவஹீத் அமுத்ர ஜனனி ஸ்ரீயம் ஹரித்ராஜாம். பொதுவா எப்படி யார் யாரெல்லாம் என்னென்ன சிந்திக்கிறோமோ அது போலவே ஆகிறோம் சொல்லுவாங்க. அது போல மஞ்சள் நிறமான மங்களகரமான மகாலட்சுமிய யார் ஒருவர் எந்த மாதிரி ரூபத்துல கீழுலகத்துல தியானிக்கிறாங்களோ அதே போல மேலுலகத்திலும் போய் சேருகிறோம் சொல்றாரு. செல்வங்களுக்கு அதிபதியான வடக்கு திசையில் உள்ள குபேரனுடைய செல்வத்துக்கு இணையான செல்வத்தையும் அடைவார்கள் அப்படின்னு சொல்லி அழகா இந்த மங்களாஸ்தபகத்தை முடிக்கிறாரு கவி. லக்ஷ்மி சகஸ்ரம் முழுவதும் பாராயணம் செய்ய முடியலைன்னா கூட இந்த 7வது ஸ்தபகமான மங்களாஸ்தபகத்தை மட்டும் நாம விசேஷ காலங்கள்லயோ அம்பாளுக்குரிய தினங்கள்லயோ சேவிச்சுட்டு வந்தோம்னா மகாலட்சுமி தேவியோட அனுகிரகம் நாம எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாய்ப்பளித்த குருஜி அவர்களுக்கு எனது பணிவன்பான நமஸ்காரங்களும் நன்றிகளும். மேம் ராதேகிருஷ்ணன் நன்றி மட்டும் போட்டுருங்க மேம் ப்ளீஸ்.